கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற ஆண்டவர் தாமே நம் எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து சமாதானத்தின் பாதையிலே அவர் வழிநடத்துவராக. இந்த ஜீசஸ் ரிவைவல் பிரேயர் சென்டர் வழியாக வந்திருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை ஜபத்திற்கு வந்திருக்கிற நம் எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகித்து ஆசீர்வதித்து சுகபலத்தோடு கூட அனுப்புவாராக. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி வார வெள்ளிக்கிழமை, அதாவது 4வது வார வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரும் வந்திருப்பது தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறபடினாலே இந்த நாளையும் இந்த நாளிகையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஆக அது அருமையான ஒரு பாடல், 178வது பாடல், ஜபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 178வது பாடல். பைபிள் எல்லாம் வச்சிருங்க, பாட்டு புக் எடுத்துக்கோங்க. 2-3 பாட்டு பாடி நம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். 178வது பாடல், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையில ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவரே சொல்லி நாம கூப்பிடுவோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர் வந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. ஆவியினாலே நம்மை நிரப்புவார், அக்கினியினாலே நிரப்புவார், அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பும்படிக்கு அந்த ஆவியானவரை நாம கூவி அழைப்போம். ஜீவ தண்ணீராய் வாங்க ஆண்டவரே, ஆவியானவரே. அல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. சொல்லுங்க, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. நாங்கள் மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, சொல்லுங்க, வறுமையா ஆமென் ஆமென். போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, நல்ல சத்தமா, ஆவியானவரே ஆமாண்டவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. எங்கள் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ஆமாப்பா வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, நாங்கள் செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா
போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே எங்கள் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே சொல்லுங்க ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே என்று ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே எங்கள் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே என்று வற்றாத நதியாக வாரும் போதகரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. அல்லேலூயா. வாருமையா போதகரே என்று கூப்பிட்ட மாத்திரத்துல ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற அந்த ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியத்துல வந்திருக்கிறபடினாலே நம்ம ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குழுவையும் நம்முடைய சபையையும் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற தாய்மார்களுக்காக நன்றி, வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி, சிறு பிள்ளைகளுக்காக நன்றி, வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி, டீனேஜ் பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். முதலாவது எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் எங்களை மாற்று. உமக்கு பிரியமான வழிகளிலே நடத்தும், உமக்கு சுத்தமான வழிகளிலே நடத்தும். நேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் மாற்று. சத்தியத்தை ஆண்டவரே அறிகிற அறிவினாலே நிரப்புங்க. ஆண்டவரே, சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறவர்களாய் மாற்று. தேவனுடைய நாம மகிமைக்காக ஆத்தும பாரத்தோடு கூட இந்த ஊழியத்தை நடத்தும்படியாய் தேவன் கிருபை செய்கிறதற்காய் நன்றி. உடைய அன்பு கரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் கூட உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே, அருமையா போதகரே என்று கூப்பிட்ட மாத்திரத்துல தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற ஆவியானவருடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவின் கருத்துல, சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. துதிகர மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த நேரங்களையும் உமது கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவரை விடுதலையோடு கூட நாம் ஆராதனை செய்வோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அறிகிறார், அவர் நம்மை பார்க்கிறார். ஆகவேதான் இந்த நாள், இந்த ஆகஸ்ட் 28 28ஆம் தேதி பார்க்கும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாளையும் தந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாய். நம் தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி கண்களை மூடி கரங்களை ஊற்றி துதிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை நம்மோடும் நம் குடும்பங்களோடு என்றென்றைக்கும் உள்ளது. இந்த நாளிலே பாடினோம், ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக எங்கள் குடும்பத்திலே, எங்க நாங்கள் போகிற ஜபிக்கிற இடங்களிலே, ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகளே, எங்கள் சபைகளிலே
உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க என்று சொல்லி நாம பாடினோம். இந்த வேளையில அந்த ஆவியான கருத்தில் ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக இன்னொரு ஆராதனை பாடலாக நம்மத்திலே ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆகவே உங்கள் பாடல் புஸ்தகத்திலே 134வது பாடல் 134 இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கூடுகிற இடத்துல, இங்கு கூடி இருக்கிற நம்ம இடத்துல வந்திருக்கிறபடியால நம்ம என்ன பண்ணணுமா, கைத்தட்டி ஆரவாரத்தோடு கர்த்தரை பாடி கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த பாடலை பாடி நம் மத்தியில வந்திருக்கிற ஆண்டவரை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், நன்றி சொல்லலாம், அவருக்காய் சாட்சியாக வாழலாம். Thank you Lord. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இன்று இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடு. சொல்லலாமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் இன்று நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லலாமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரை மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரை மன்னிப்பதில் வல்லவர். முன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாங்க அந்த சமூகத்துல. சொல்லலாமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நம்மை நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்னவெல்லாம் உன் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்க. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுது சுகம் தருவார். நம் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், அதுவும் நொடி பொழுது சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்க நம்ம பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் இயேசு பெரியவர் திருமுன்னே. சொல்லலாமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இங்கே கை தட்டி நாம் பாடுவோம். சொல்லலாமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம்.
அப்படியே வச்சுட்டு இங்க ஒரு வார்த்தை சொல்லுது, கை தட்டி நாம் பாடணும்னு சொல்லிட்டு, ஆகவே இந்த கை தட்டி நம்ம பாடலாமா? ஹalleluya. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம், இங்கு கை தட்டி நாம் பாடுவோம். Thank you, Lord. Thank you, Lord. நன்றி, 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 நன்றி. நாம் தேவனை தேடும் போது அதிகமான சோர்வுகள் நம்மை தேடி வரும். இங்க பாருங்க என்ன சொல்லி இருக்கிறாரு, நோய்களெல்லாம் நீக்கி விடுவாராம், நொடி பொழுது சுகம் தருவாராம். இந்த சுகத்தை கொடுக்க தேவன் நம் மத்தியிலே பெரியவராய் இருக்கிறார். ஆனா அந்த சுகத்தை நாம் பெறக்கூடாதபடிக்கு அநேக நமக்கு என்ன வருங்க, தடைகள் வரும். ஆகவே சோர்வுக்கு இடம் கொடுக்கும், தூக்கத்துக்கு இடம் கொடுக்கும். அந்த நேரம் வரும்போது தயவு செய்து சொல்றேன் பாருங்க, நீங்க என்ன பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, ஏந்திரிச்சு நின்னுடுங்க. ஏந்திரிச்சு நீ தேவனை மகிமைப்படுத்தும் போது என்ன ஆகும் தெரியுங்களா, இந்த சோர்வுகள் எல்லாம் நம்ம தாக்காதபடிக்கு தேவ கிருபை நம்ம சொந்துக்கணும். பாருங்க, நமக்கு எந்த நோய் இருந்தாலும் என்ன பண்றாரோ நொடி பொழுது சுகம் தராங்க. அந்த நொடி பொழுதுதான் நமக்கு தாக்கங்கள் வருது, நொடி பொழுதுதான் சோர்வு வருது, நொடி பொழுதுதான் கண் அப்படியே சொக்குற மாதிரி போகும். இதெல்லாம் அந்த நொடி பொழுது ஆசீர்வாதத்தை நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்கிறான். ஆகவே இந்த வேளையில ஆண்ட சமூகத்துல ஒப்பு கொடுத்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாம் சத்தமா துதிக்கலாமா? Thank you Lord. எஸ் சொல்லுங்க, சோத்திரமானா வார்த்தை சொல்லி சொல்லி அப்படியே துதிங்க. பெரியவரே, நல்லவரே, வல்லவரே, அற்புதரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, எவ்வளவு வருஷம் ஜெபங்களை கத்து இருக்கிறோம். வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. எஸ், ஆமா, வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிச்சு பாருங்க. ஹalleluya, ஹalleluya, ஆமென். எத்தனையோ நாமங்கள் உண்டு. ஆமா, கோடி கோடி நாமங்கள் உண்டு. அவர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகத்துவம் உள்ளவர், சமாதான பிரபு, நித்திய பிதா, அதிசயமானவர், நம் வாழ்வில் அற்புதங்களை செய்கிறவர். அவ்வளவு பெரிய தேவன் நமத்தில் இருக்கிறார். அவரை துதிங்க, துதிங்க. இயேசு ராஜா நமத்தில் வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடணும். ஹalleluya. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கிற மத்தியிலே வாசம் செய்கிறவரே, தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜனே, பரிசுத்தரே, இருந்தவரே, இருக்கிறவரே, வரப்போகிறவரே, எங்களை அழைத்துக் கொண்டு போகிறவரே, எங்களுக்காய் பிறந்தவரே, எங்களுக்காய் வளர்ந்தவரே, ஆண்டவரே, எங்களுக்காய் மரித்தவரே, எங்களுக்காய் உயிர்த்தவரே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வார்த்தைகளை வச்சு வச்சு துதிக்கும் போது அப்படி நடந்து போகுமா? என்ன வார்த்தைகளை வச்சு துதிக்கிறாங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்குமே. அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம துதிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் சொல்லாத பொழுது ஓடி போகும். ஹalleluya. ஏனென்றால் வார்த்தையானவர் உண்மை உள்ளது. அந்த வார்த்தையை மாற்றுவதற்கு ஒரு மனிதன் கிடையாது. அவர் உண்மை உள்ள தேவன். ஆகவே தேவனை துதித்த நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு blessing வர பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க என்ன blessing word God நமக்கு கொடுத்திருக்கிறானே. Stay with Jesus. ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இருங்கள் என்று சொல்லி சங்கீதம் 105:2 blessing word பார்க்கலாமா? Psalms 105:2. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். படிங்க. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். Yes, hallelujah. Psalms 105.
Thank you, Jesus. Hallelujah. Amen. Amen. Psalms Amen. 105:2. படி ராஜு. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Jesus. அதிசயங்களை ஆண்டவரே பாடி அவரை கீதம் பண்ணுங்கள். கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்தும் பேசுங்கள். Yes. ஆமென். அவருடைய ஆமென். அதிசயங்களை தியானித்து பேசணுமா, ஆமென். அப்புறமா அவரை துதிக்கணும் என்று சொல்லி ஆமென். தேவன் நம்ம இந்த வார்த்தை சொல்லுகிறார். Psalms 105:2. Sing praise to the Lord. ம். Tell of the wonderful things He has done. ம். Amen. Yes. ஆமென். Sing and praise to the Lord that He has done a wonderful thingsங்களாம். கர்த்தரை துதித்து பாடுங்க. அவர் என்ன பண்ணிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே தான் இந்த அருமையான வார்த்தை சொல்லுகிறதாகவே நம்ம இப்ப பாடினோம் இல்லைங்களா? இதோ இயேசு ராஜா நம்ம மத்தியில வந்திருக்கிறாரு, கொண்டாடுங்க, கைத்தட்டி பாடுங்க என்று சொல்லி அருமையான இந்த அவர் ஆராதனை பாடலை பாடினோம். ஆகவே இந்த வேளையில இந்த சங்கீதத்தை படித்ததுக்கு முன்பாக ஒரு நிமிஷம் அப்படியே நன்றி சொல்லலாமா? இந்த மாதம் வரைக்கும் தேவன் நம்ம கண்மணி போல காத்திருக்கிறார். இந்த நாளையும் இந்த நாட்களையும் பார்க்காதவர்கள் நிறைய பேர். நம்ம தொடக்கத்துல சொன்னோம், நேற்று தினத்துல சகோதரர் புஷ்பராஜ், அவருக்கு 42 வயசு, ஒரே ஒரு குழந்தை. ஆனா அந்த பிள்ளை இந்த நாளில இந்த பூமியில இல்ல. அது போல நிறைய நாட்கள் நடக்கிறது, நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதுல முக்கியமாக நம்ம நன்றி சொல்ல காரியம் என்ன தெரியுங்களா? நேபாள் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாம் நியூஸ் போட்டு பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளத்தினால, ஒரு பெரிய வெள்ளத்தினால பனித்துளி அந்த அங்க நடந்த ஒரு எர்த் குயிக்னால அந்த நேபாள் தேசமே அழிந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு இந்த நாளில எந்த உந்து எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் ஒண்ணுமே அவங்ககிட்ட இல்ல, எதுவுமே இல்ல. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அவங்க கிட்ட இல்ல, இது எந்ததான் சொல்லிக்கிறதுக்கு. அப்படி கட்டடமா அழிந்து போகுது. நம்ம கண்ணால பாக்குறோம், ஐயோ ஐயோன்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த குடும்பங்களுக்காக, அந்த தேசங்களுக்காக ஜெபிக்கலாம். தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இவற்றுக்கு ஒரு நிச்சயமா ஒரு விதியை அவர் செய்வார், ஒரு நல்லதை செய்வார். ஆனால் மக்களாக இருக்கிற நாம, இன்னைக்கு நல்லா இருக்கிற நாம, இன்னைக்கு ஒரு கூடாரத்தில் அமர்ந்திருக்கிற நாம, அந்த வீட்டுல கூட கூடாரமா உக்காந்துட்டு போவாங்க, சாப்பிட்டு போவாங்க, இதோ செய்துட்டு போவாங்க, என்னென்னோ கற்பனைகளை பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நொடி பொழுது இந்த பெரிய வெள்ளம் பின்னால வருது தெரியல. வீட்டுள்ளே இருக்கிறாங்க, ஆனா ஒரு பெரிய வெள்ளம் நமக்கு டிவில பார்க்கும்போது பெரிய வெள்ளம் அந்த பில்டிங் மேல எல்லாம் போகுது. ஆனா அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படி கருமையான என் தாய்மார்களே, என் சகோதரி சகோதரிகளே, நமக்கு தேவன் இன்று ஒரு பெரிய பாரத்தை கொடுத்திருக்கிறார். தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சொல்லிட்டு அவர் கண்களை மூடி முதலாவது ஆண்ட சமூகத்துல நன்றி சொல்லி, ஆண்டவரே ஆண்டவரே எங்க குற்றக்குறைகளை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே, எங்க சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பல கடமைகளை நாங்க தவறி இருக்கிறோம் ஆண்டவர், எல்லாவற்றும் ஒரு விஷயம் மன்னிங்க தகப்பனே. எவ்வளோ வருஷமாய் ஒரு ஜபங்களுக்காக கருத்துக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அது இன்னும் எங்கள் வாழ்க்கையில கேட்கப்படவில்லை என்று சொன்னால் ஆண்டவரே வசனம் சொல்லுகிறது, இதோ உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை, உன் ஜபத்தை கேட்க கூடாதபடிக்கு என் காது மந்தமாக இல்ல, உனக்கும் எனக்கு ஒரு பெரிய பிளவு பாவமே அதற்கு தடையா இருக்கிறது என்று சொன்னது போல நம் பாவங்களை அறிக்கையிடலாம ஆண்டவரே ஒரு விஷயம் என் பாவங்களை மன்னிங்க, என் வீட்டை தேடி வருகிற ஆசீர்வாதங்களுக்கு என் பாவங்கள் தடையா இருக்கும் என்று சொன்னால் என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் கணவனை மன்னி ஆண்டவரே, கணவனை தொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு தேடி வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், என் பாவங்கள், என் குடும்ப பாவங்கள், என் தலைமுறை சாபங்கள் இதுக்கு தடையா இருக்கும் என்று சொன்னால் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவுங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிங்க என்று சொல்லி வாய்த்து ஒருத்தர் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் தடையா இருக்குது ஆண்டவரே, என் கண்ணீரை தொடுங்க, என் வேதனைகளை மாற்றுங்க ஆண்டவரே, என் பிசினஸ் தடையா இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறது ஆண்டவரே, நீரே என் பாவங்களை மன்னிங்க, என் சாபங்களை நீக்குங்க, நான் தெரிந்து செய்த எல்லா குற்றங்களை மன்னிங்க, ஒரு விஷயம் மன்னிங்க, இனி யாருக்கு எந்த துரோகம் பண்ணக்கூடாது, இனி யாருக்கிட்ட போய் பேசக்கூடாது, இனி எந்த ஒரு காரியங்கள் செய்யக்கூடாது. கர்த்தாவே நீதி உள்ள பலரே, பரிசுத்தம் உள்ள பிதாவே,
உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யுங்க ராஜா. உண்மையுள்ளவர்களாய் Thank you, நீதியுள்ளவர்களாய் thank you, thank you, thank you. பரிசுத்தமுள்ளவர்களாய் தேவனுக்கு Thank you, பிரியமாய் Jesus. Thank you, மன்னித்து Jesus. மறந்து Thank you, வாழ்கிறவர்களாய் Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் முழு பாவங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தமைக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை ஒப்பு கொடுத்து சரணாகதியா உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், 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 ஆமென். தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. ஆகவே நம் ஜெபங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நிமிஷம் நம் பாவ அறிக்கையிட்டு செய்து ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்மத்திலே பெரியவராய் இருக்கிறார். ஆகவே பாருங்க, முதலாவதாக நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த சத்தியத்தை எடுத்து அநேக இடங்களில சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற அது யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை எடுத்து நடத்துகிற அன்பான குருமார்களையும் கன்னியர்களையும் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களையும் இதோ நிறைய பேர் மிஷனரிமார்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் நிறைய பேர் ஊழியம் என்று அநேக பிரிவுகளிலே செய்து கொண்டிருக்கிறாங்க, டிஃபரெண்ட் டைப்ஸ்ல செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த நிறைய பேர் காலேஜ் நடத்துறாங்க, ஸ்கூல் நடத்துறாங்க, ட்ரஸ்ட் நடத்துறாங்க, அனாதை இல்லம் நடத்துறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துறாங்க, நிறைய லெப்ரசி பிள்ளைங்களை பாக்குறாங்க, விடோஸ்களை பாக்குறாங்க. ஆகவே இதெல்லாம் ஒரு ஊழியங்களாக நிறைய பேர் எடுத்து செய்யறாங்க. ஆகவே இந்த வேலையை ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்க கரங்களை உடுத்து நம்மத்தில் இருக்கிற ராஜு எழுந்து நின்று ஆண்டவரே ஊழியக்கார பிள்ளைகளுக்காக அவங்க செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி சுருக்கமா ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணட்டும். மத்தவங்க அப்படியே கரங்களை நீங்களும் உயர்த்துங்க, சோர்வு வரும், அதுக்காகத்தான் சொல்றேன். நீங்க உயர்த்தும் போது கர்த்தர் உங்க கருத்தை பிடித்து நம் ஜெபத்தை கேட்பார். ஜெபிக்கலாம். அதிகமான நல்ல தகப்பனே, மத்தியான வேலைக்கு புராண நன்றி. கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்கு புராண ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா தேவனே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க ஆஸ்வதிக்க வேண்டும். ஏசப்பா எவ்வளோ இடத்துல எந்தெந்த ஊழியமும் செஞ்சிருக்கிற ஆண்டவரே. ஏசப்பா இந்த மதர் தெரேசா அந்த ஒரு சபையில ஆண்டவரே எவ்வளோ குஷ்டரோகிகளா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஊழியம் செய்யறாங்க, அவங்க ஆஸ்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. எவ்வளவு லெப்ரசியா இருக்கணும் அதெல்லாம் வேலை ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தையும் ஆஸ்வதிக்க வேண்டும். அவங்க அன்றாட வாழ்க்கை அன்றாட தினம் எப்படி வாழ்றாங்களோ அது நீங்க எல்லா துணை கன மகிமை ஒருக்கே செலுத்திக்கிறோம். ஆசீர்வாத வல்லமை அபிஷேகம் பெற்று மகிமை நல்ல பிதாவே. ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம மத்தியில் இருக்கிற எல்லா ஊழியம் செய்த பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் உங்க ஜெபத்துல வைங்க, ஜெபிக்கலாம், கர்த்தர் அதிசயத்தை செய்யட்டும். ஆகவே அடுத்ததாக இந்த வேலையில முக்கியமாக நம் தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம முன்னாலே சொன்னவனமாக கொலம்பியா தேசம், நேபாள் தேசம் மற்றும் மற்ற இடங்கள் எல்லாம் நிறைய தேசங்கள் நாளிலே மழையாலும் வெள்ளத்தாலும் ஏர்த்குவேக்காலும் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எங்கள் தேசங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா? நமக்கு 2 கண்ணால இது இவ்வளவு பேரை பார்க்க முடியுது, ஆனா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா? எப்படி ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன ஒரு இது வச்சிரும் கேமரா வச்சிரும். அந்த கேமரா என்ன பண்ணுமா, ராவும் பகலும் அது வாட்ச் பண்ணினே இருக்குது. ஆனா ஒரு நேரத்துல அதுக்கும் செல்லு டவுன் ஆச்சுன்னா அது கூட வாட்ச் பண்ண முடியாது. ஒரு சில கரண்ட் போச்சுன்னா கூட போயிடும். ஆனா கரண்ட் போச்சுன்னா அதுக்கு இருக்குது, பட் அதுக்கு சில பேட்டரின்னு சார்ஜ்ல வைக்கணும், அதுக்குன்னு யூபிஎஸ் கூடவே இருக்கணும். அதுக்கப்புறமா நிறைய பெரிய பெரிய பில்டிங்ல வாட்ச்மென்ஸ்ல வைக்கிறாங்க. அவங்க அப்படியே கண்காணிச்சுன்னு இருக்க முடியுமாமா? ஏதோ கண்ணு சொக்குச்சுன்னா அவங்க கொஞ்சம் தூங்குவாங்க. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, திருடன் கண்ணமிட்டு திருவுறதுக்கு வருவான். அப்படியாக வாட்ச்மேன் அங்க காத்து கொண்டு இருந்தாலும் அவங்க விருதாவா போயிட்டு வாங்கலாம். அது போல ஆனா உன்னையும் என்னையும் படித்த தேவன் என்ன சொல்லுமா வசனம், பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதா. இங்க இருக்கிற மேரி அம்மா, இந்த நம்ம ஷீலாமா, குமாரி அம்மா, ஜெசி அம்மா, ராஜு, ஷீலாமா, மேரி பிரகாஷ் அம்மா, இந்த ஊழியக்கார குடும்பங்கள் இன்னும் வந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய கண்கள் எப்படி இருக்குதுங்களா, உலாவி பார்த்துக்கிட்டே இருக்கிறதா.
நம்மையே பார்க்கிறார் என்று சொன்னால் பூமியை பார்ப்பார் நம்ம. அப்புறம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம் தேசங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற கதறி கொண்டிருக்கிற அந்த தேசங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அந்த தேசங்களுக்கு பெரிதான ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யுங்கப்பா. அவங்க குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க ராஜா. அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுங்க என்று சொல்லி எல்லாரும் கரைங்களை விட்டு அப்படியே தேசத்துக்காக ஜெபம் பண்ணாமா. எனக்கு என்ன சொல்லி இருக்காதீங்க. தயவு செய்து நம்ம தேசங்களை காத்து கொள்ளணும்னா இதோ இந்த அயல் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ. இது விசேஷமாக தமிழ்நாட்டிலிருந்து போய் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இன்னும் தென்படாத இருக்கிறாங்களாம். ஆகவே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, அந்த நேபாள் தேசத்தின் மேலும் கரத்தை வையுங்க. நீங்க வந்து இறங்குங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. ஆமா, எல்லாரும் ஜெபம் பண்ணணும், சத்தமா ஜெபம் பண்ணணும். மனதார ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம குடும்பம் யாருனாக இருந்திருந்தா எப்படி கதறி இருந்திருப்போம். ஆமா, அதை போல ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, என் குடும்பம் இருக்கிறது, அந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஒரு விஷயமாய் மனமிரங்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம் தானே. அது போல உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே உங்க தேசம் ஆண்டவரே, உங்கள் மக்கள் ஆண்டவரே, ஈஸியாய் மனமிரங்கும். தேசம் எங்கும் மனமிரங்குங்க. எங்கெல்லாம் ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ ஏதோ ஒரு விதங்கள உதவிக்கிறவங்க நம்மளை போய் தேடட்டும் ஆண்டவரே. குழிக்குள்ள யாராவது உயிரோடு இருப்பார்கள் என்று சொன்னார் தேவன் அவர்களை தப்புவீங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்து கொள்ளுங்க தகப்பனே. அவர்களுக்காக உங்க ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தேசத்தில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், எல்லா அழிவுகள், நாச மோசங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தமைக்காக நன்றி ராஜா. அந்த தேசத்தை காப்பாற்றுகிறமைக்காக நன்றி. அந்த தேசத்தின் மேல் உங்களுடைய கரங்களை வைக்கிறமைக்காக மக்கள் நன்றி ராஜா. எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும் போது தயவு செய்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம பெரியவராய் இருக்கிறார். இங்க இருக்கிற சகோதரி மேரி பிரகாசம் அவருடைய ஒரே மகனாக வினோதை அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கும். அந்த பிள்ளைகளுக்கு நிறைய தேவைகள் உண்டு. அந்த தம்பிக்கு இருக்கிற வேலைகளிலே நிறைய அவங்க டென்ஷன். அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த மகளும் அந்த மகனும் மிகுந்த கண்ணீரோடும் பல பொறுப்புகளோடு கூட இருக்கிற அந்த குடும்பங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிற மகள் எங்க ஜெபம் நடந்தாலும் ஓடி இந்த சமூகத்தை தேடுகிற மகளுக்கு என் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எப்படியாவது அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக மக்கள் நன்றி. வலிவு மகளாக ஷீலாவை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அந்த மகளுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மனோ ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. ஆண்டவரே, மகள் ஷீலாக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகளை ஆசீர்வதிங்க. நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க. மகளுக்கு போதுமான கிருபையினாலே நிரப்புங்க. கூட இருக்கிற சகோதரனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த சகோதரனுக்கு போதுமான பலத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிரப்புங்க ராஜா. நன்றி. அதே போல இயேசு ராஜாவை கருத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய தாய் கொத்த 2 பிள்ளைகளையும் தம்பி தேடி கொண்டிருக்கிற நல்ல ஒரு பிசினஸுக்காக ஸ்தோத்திரம் பண்ணா வர வேண்டிய பணங்கள் மகனை தேடி வரும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தாவே, வேலை செய்த காரியங்கள், வேலை செய்த சம்பளங்கள் அந்த மகனை தேடி வரட்டும் ஆண்டவரே. அந்த கல்லான இருதயங்களை மாற்றுங்க தகப்பனே. அந்த மகனை தேடி வர வேண்டிய பணங்கள் வரட்டும் தகப்பனே. பிசினஸுக்காக ஆண்டவரே இதோ தயார் பண்ணி கொண்டிருக்கிறாப்ல, அதற்கும் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு என் கர்த்தரின் அடைக்கலமா இருக்கிறவைக்காக மக்கள் நன்றி. 2 பெண் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, மகள் வெறிக்க செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. இரவும் பகலும் மகள் போய் கொண்டிருக்கிற அந்த வேலையில கர்த்தர் தரும் மகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ரீனாக்கு நல்ல படிக்கக்கூடிய ஞானத்தினாலே மகளை நிரப்புங்க ராஜா. என் கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நன்றி. அந்த வீட்டுக்கு எஜமானன் என் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த வீட்டுக்கு தாய் என் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீரே அடைக்கலமா இருக்கிறமைக்காக மக்கள் நன்றி ராஜா. அதே போல ஜெஸ்ஸி அம்மா கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? அவர்களுக்காய் கொண்ட பிரமிளாவும்
பிரிட்டிஷாவை ஆண்டு கத்துல ஒப்பு கொடுப்போம். பிரமிளாக்கு இருக்கிற எல்லா டென்ஷன் பிபி எல்லாம் குறையட்டும். ஜெசிமாக்கு இருக்கிற கால் வலிகள் வீக்கங்கள் முட்டி நோய்கள் கர்த்தர் தொடட்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே இந்த குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெசியம்மா பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெசியம்மாக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். பிரமிளாவை கர்த்தர் சமாதானத்துடன் நடத்துங்க. நல்ல வேலை பெற்று கொடுத்தமைக்காக நன்றி ராஜா. குமாரி அம்மாவும் அவங்களை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அறிந்த மகள் மத்தவங்களும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அவங்க மருமகளுக்கு நல்ல சுகப்பிரசவம் ஆகட்டும். அவங்க மகன் ரஞ்சித்துக்கு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கட்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாமா? கர்த்தாவே அந்த குமாரி அம்மாவை தொடுங்க ஆண்டவரே. கூட பொறுத்தவங்களும் அறியணும்னு சொல்லிட்டு அந்த மகள் ரொம்பவுமே தேடிக்கொண்டிருக்கிறாங்க, ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் மகள் குமாரி அம்மா ஜெபத்தை கேட்டு அந்த முழு குடும்பத்தை சந்திக்கிறமைக்காக மக்கள் நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி. ஷீலமா சாந்தி அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவன் கணவனுக்காக நன்றி சொல்லலாம். ஒரே ஒரு வாலிப மகன், அந்த வாலிப மகனுக்கு ஏற்ற துணியை கர்த்தர் கொடுக்கணும் என்று சொல்லி அந்த தாயார் ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. சாந்தி அம்மாக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஊழியக்கார ஜெபம் பண்ணிட்டோம். சாந்தி அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேங்க்யூ. ஹalleluya. நல்ல வரவை கர்த்தர் காண்பீங்க, காண்பீங்க, காண்பீங்க. அதே போல மேரி அம்மாக்காக ஸ்தோத்திரம். கணவன் மணி பிரதருக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற மருமகள் சுசானாக்காக ஒரு மகனாக டேனியல ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அந்த குடும்பத்தின் தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். ஆகவே அந்த குடும்பத்தை ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாமா? ஹalleluya. கர்த்தாவே உங்க கண்கள் இந்த வீட்டின் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் சமூகத்திலே சாட்சியா வந்து நிற்கட்டும் ஆண்டவரே. நிறைய இடங்களில் சாட்சிகளாய் கொண்டு போய் நிறுத்துகிறமைக்காக நன்றி ராஜா. அந்த பிள்ளைகள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜெயம்மாக்காக ஸ்தோத்திரம். தாயாரை ஆசீர்வதிங்க. ஒரு மகன் ரட்சிப்புக்குள்ள வரணும், அந்த பேர பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள வரணும், அந்த கணவன் ரட்சிப்புக்குள்ள வரணும். அந்த தாயின் ஏக்கங்கள் தாகங்களை என் கர்த்தர் தீர்க்கிறமைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே இந்த நாட்களில் முழுமையா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதி இருக்கிற நேர நிமிஷங்கள் எல்லாம் ராஜா எங்களை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு கருத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தீமைக்குள் போகக்கூடாது, பாவத்துக்குள் போகக்கூடாது, அந்த சாபத்துக்குள்ள போகக்கூடாது. பரிசுத்த வழியில நடக்கணும், நீதியின் வழியில நடக்கணும், விசுவாச வழியில நடக்கணும், நம்பிக்கையின் வழியில நடக்கணும். அது இயேசு கிறிஸ்துவின் வழியில நாங்கள் நடக்கட்டுமே ஆண்டவரே. எங்கள் கரங்களையும் எங்கள் குடும்ப கரங்களையும் பிடித்துக் கொள்கிறமைக்காக எங்குள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா வாகனங்களை ஓட்டுகிற பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க. அப்பா பிசினஸ் எடுத்து நடத்துகிற பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க ஆண்டவரே. ரோடு ஓரமா சின்ன சின்ன வியாபாரங்களை போடுகிற பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க. எல்லா பெயிண்டர்ஸ்களை ஆசீர்வதிங்க, மேஷன்மார்களை ஆசீர்வதிங்க, எல்லா டாக்டர்ஸ்களை ஆசீர்வதிங்க, எல்லா தேச தலைவர்களை ஆசீர்வதிங்க. இந்த தேசங்களை நீதியோடும் நியாயத்தோடும் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. என் கர்த்தர் எங்கள் தேசத்தின் மேலே உங்க அழகான கண்களை வைக்கிறமைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இப்போது ஊழியக்காரரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவரை மறைத்து எங்களோடு கூட வெளிப்படுங்க ஆண்டவரே. சத்தியத்தை ஆண்டவர் எடுத்து சொல்லும் போது ஆண்டவரே சகல தீவின் பாதையை நாங்கள் விலகி சென்று சத்தியத்தின் பாதையில நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்கார குடும்பத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களை அறிவீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை அறிவீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் என் கர்த்தர் நீர் எங்களுக்கு சரி செய்து கொடுக்கிறமைக்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மூலமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இந்த நாட்களிலே யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் அவர்களை வாழ வைக்கிறமைக்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையான இந்த நல்ல பிதாவே. ஆமா, உங்களுக்கு பதில் கிடைத்தது என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, 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 நன்றி. உங்க ஊக்கமான ஜெபம், உங்க விசுவாசம் உள்ள ஜெபம் தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கண்களை திறந்து இருப்போம். கண்களை திறந்து ஆண்டவர்கிட்ட நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இந்த வேளையில இதோ வேத வசனம் கேட்பதற்கு முன்பாக உங்கள் பாடல் புத்தகத்தில் 44வது பாடல் எடுத்துக்கோங்க. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்ன ஒருபோதும் என்ன கைவிடவே மாட்டார் என்று சொல்லி சாங் நம்பர் 44
ஆமா, நம்மளை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் ஒருவேளை கைவிட்டு சூழ்நிலைகளை இருக்கலாம். ஆனாலும் இன்று பாருங்க, நம் தகப்பன் உங்களையும் நம்மையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த தேவன் இந்த நாளிலே நம்மளை அப்படியே நடத்துவார். சாங் நம்பர் 44. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் எஸ் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. சொல்லுங்க. தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், நம்மை சீராட்டுவார். வேதனை வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் Yes. நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. ஆமென். வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவார். ரத்தத்தாலே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே என்னை. ரத்தத்தாலே, இயேசுவின் ரத்தத்தாலே விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு தந்தார். ஆவியினாலே, ஆவியினாலே அபிஷேகம் செய்து நம்மை, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தார் நடத்துகின்றாரே. இயேசு அன்பு வசனத்தார் இன்று நடத்துகிறாரே. யார் என்னை கைவிட்டாலும் சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. ஆமா, இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா ஜெபமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இந்த நாளிலே அறிக்கையிட்டு நாம் ஒவ்வொரு கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த கூகுள்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகள் கர்த்தர் ஆமென் என்றும் ஆமென் என்றும் நடத்துவார். எதிர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ.